கல்வராயன் மலையில் வெளுத்து வாங்கிய கனமழை நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், வணக்கம். தற்பொழுது கல்வராயன் மலைப்பகுதியில் மழை எந்த அளவுக்கு பெய்து கொண்டிருக்கிறது? அந்த அருவியில நீர்வீழ்ச்சியில எந்த அளவுக்கு தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது? என்னென்ன அறிவுறுத்தல்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். அதாவது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள கோடை மழையின் காரணமாக கல்வராயன் மலையில் தற்போது வரை மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில கல்வராயன் மலையில பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளிமலை, மாவடிப்பட்டு, கரியாலூர், சேராப்பட்டு, குண்டியானத்தம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குண்டியானத்தம் பகுதியில் உள்ள பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தண்ணீர் அதிக அளவில் பெருக்கெடுத்து ஓடுவதால் கல்வராயன் மலையில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வனத்துறை அதிகாரிகள் நீர்வீழ்ச்சி அருகே நின்று கொண்டு சுற்றுலா பயணிகள் யாரும் நீர்வீழ்ச்சியில் செல்ல வேண்டாம், குளிக்க தற்போது வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறி வருகிறார்கள். நன்றி பழனிவேல், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த சித்தேரி சுற்றுவட்டார பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் காட்டாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், வணக்கம். இந்த காட்டாற்று வெள்ளத்தால் அங்கு இருக்கக்கூடிய மலை கிராமங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? அங்கே ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்கள் மோகன்ராஜ். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள சித்தேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள நொச்சிக்குட்டை, சூரியக்கடை மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராம பகுதியில் நேற்று இரவு விட்டு சாரல் மழை பெய்தது. இன்று சித்தேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை முதலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. அதன் பின் இன்று மாலை 2 மணிக்கு மேல் விட்டு பெய்ய தொடங்கிய மழை கனமழையாக உருவெடுத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கியது. இதனால் சித்தேரி பகுதியில் உள்ள காற்றாறில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளநீர் செந்நீரமாக ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடந்த மே மாதத்தில் பருவமழை பொய்த்து போனதால் நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் இன்று பெய்த கனமழையால் காற்றாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஏரி, குளம், குட்டைகளில் நீர்மட்டம் உயரும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நீர்நிலைகளுக்கு தற்போது செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கின்றனர். நன்றி மோகன்ராஜ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.